வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அறிவுசார் மறுமலர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடங்கியுள்ளது. தேசபக்தி உணர்விற்கு இளையோர் முன்னுரிமை வழங்க மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை திரும்ப பெற உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்மொழிந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வேளாண் துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அறிவுசார் மறுமலர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஊடகத்தில் வெளியான மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானின் கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், தற்சார்புடைய உலகளாவிய போட்டிக்கு ஏதுவான படைப்பாற்றல் திறன்மிகு கொள்கைகளை கொண்டதாக இப்புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என பாராட்டியுள்ளார். வெறும் சீர்திருத்தங்கள் மட்டுமல்லாமல் கடந்த பல்வேறு ஆண்டுகளில் நாட்டின் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை தாய்லாந்து மற்றும் இலங்கை நாடுகளுக்கு செல்கிறார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நாளை மறுநாள் நடைபெறும் 6வது பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். இந்தியா, தாய்லாந்து, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை உள்ளிட்ட பிம்ஸ்டெக் நாடுகள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றன. வளமான, வலுவான, வெளிப்படையான பிம்ஸ்டெக் என்ற தலைப்பில் நடைபெறும் இம்மாநாடு பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை இலக்காக கொண்டுள்ளது. இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக தாய்லாந்து பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொள்கிறார். தாய்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் வரும் 4ஆம் தேதி மாலை இலங்கை புறப்படுகிறார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சிறுபான்மையின விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இஸ்லாமியர்களின் மத நடைமுறைகளுக்கு இம்மசோதாவால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று குறிப்பிட்டார். வக்ஃப் வாரிய சொத்துக்கள் கையாளப்படுவதற்கான வழிமுறைகளை மட்டுமே இம்மசோதா ஆவண செய்யும் என்றும் அவர் கூறினார். வக்ஃப் வாரியங்கள் பாதுகாப்பான உள்ளடக்கங்களோடு செயல்படுவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று கூறிய அமைச்சர், பள்ளிவாசல் மேலாண்மையில் மத்திய அரசு தலையிடாது என்றார். தற்போதைய மசோதாவின்படி வக்ஃப் வாரியங்களில் பல்வேறு இஸ்லாமிய பிரதிநிதிகள், பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாத பிறர் இடம்பெற வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். 2013ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும், காங்கிரஸ் ஆட்சியின் போது டெல்லியில் முக்கிய இடங்களில் அமைந்திருந்த 123 சொத்துக்கள் டெல்லி வக்ஃப் வாரியத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் மத்திய அரசும் பல்வேறு சமூக அமைப்புகளுடன் விரிவான விவாதங்களை மேற்கொண்ட பின்னரே உரிய சட்ட நெறிமுறைகளை வகுத்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். தேசபக்தி உணர்விற்கு முன்னுரிமை வழங்கி இளையோர் செயல்பட மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சி அடைந்த இந்தியா இளைஞர் நாடாளுமன்றம் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இந்தியா வளர்ச்சி பெற்ற நாடாக மேம்பட இளையோருக்கு பெரும் பங்குள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் 300 மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட இளையோர் இளைஞர் பாராளுமன்றத்தில் பங்கேற்று நாட்டின் ஜனநாயக வழிமுறைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் அரசியல், பொது கொள்கைகள் உள்ளிட்டவை குறித்து இளையோர் அறிந்து தேச கட்டமைப்பிற்காக செயலாற்றும் வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது தேசிய மாநாடு மதுரையில் இன்று நடைபெறுகிறது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரகாஷ் காரத், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் நாடு முழுவதிலுமிருந்து பிரதிநிதிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார்.
1974 ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு உரிமையை இலங்கை அரசுக்கு மத்திய அரசு வழங்கிய போது அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அதை வன்மையாக எதிர்த்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் இதுவரை 74 கடிதங்களை தாம் எழுதியுள்ளதாகவும் பிரதமரிடம் நேரில் இதுகுறித்து தாம் வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் பிரதமர் இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் நம் மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும். அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தியை அதிகரிக்க கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் லாபகரமாக இயங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை சார்ந்த கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் கரும்பு விலை மெட்ரிக் டன் ஒன்றிற்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். இதனிடையே மீன்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் நெல்லையில் ஒரு வேளாண் அறிவியல் நிலையம், மீன்வள தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயல் துறைமுக மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவவேலு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், மதுரவாயல் துறைமுக மேம்பாலம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை சார்ந்ததாகும் என கூறினார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு புதிதாக நடைமுறைப்படுத்தப்படும் 19 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், நிதி கிடைத்ததும் இந்த திட்டங்களின் பணிகள் தொடங்கப்படும் என்றார். தாமிரபரணி ஆற்று நீராதாரத்தை கருத்தில் கொண்டு 896 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட இருப்பதாகவும், இதன் மூலம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்திலிருந்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் சட்டப்பேரவையில் இன்று கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வெண்ணெய் தாழி திருவிழா இன்று வெகு விமர்சையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் 18 நாள் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வெண்ணெய்த்தாளி திருவிழா இன்று காலை துவங்கியது. கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி தவழும் கண்ணனாக வந்த ராஜகோபால சுவாமி மீது வழியெங்கும் திரண்டு நின்ற ஏராளமான பக்தர்கள் வெண்ணெய் அடித்து வழிபட்டனர். இன்று மாலை தங்க வெட்டுங்குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற உள்ளது. மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் விமானம் மூலம் இலங்கையிலிருந்து சென்னை வந்தடைந்தனர். இம்மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் அரசு வாகனங்கள் மூலம் ராமேஸ்வரம் அனுப்பி வைத்தனர். உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி திருச்சி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வாழ்வின் தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வோம் என்ற உறுதிமொழி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார் தலைமையில் இன்று ஏற்கப்பட்டது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அறிவுசார் மறுமலர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடங்கியுள்ளது. தேசபக்தி உணர்விற்கு இளையோர் முன்னுரிமை வழங்க மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவை திரும்ப பெற உடனடி நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்மொழிந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வேளாண் துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.